Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இதோட கலர் காம்பினேஷன் அதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுக்குள்ள வர்ற லைட்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டுருப்பேன். ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வார்ட்ரோப் அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட் வந்து தனியாக இருக்கும். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பெட்ரூம்ன்றதுனால வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு வார்ட்ரோப் மட்டும்தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பெட்ரூம் தான். ப்ரீவியஸ் வீடியோ வர மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக வந்து வராது. ஏன்னா இந்த சைடில் வந்து கட்டில் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க லாங் வியூலேருந்து வீடியோன்றது வந்து எடுக்க முடியாது. இதான் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், அதோட டிவி யூனிட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்துடும் கம்ப்ளீட்டாகவே. இது ஃபுல் வால், ஒரு வாலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட வந்து பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். அதோட டோருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ் டோர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 doors, அதுக்கப்புறம் வந்து இதில் 2 doors, அதுக்கப்புறம் சிங்கிள் டோர் 2 doors வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. சேம் அதே எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து செப்பரேட் ரைட் சைடில் வந்து ஒரு கேபினெட், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கேபினெட் வந்து கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வர்ற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கோம். என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். இதுதான் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ். அதோட சுவிட்ச் கண்ட்ரோல்லாம் இந்த சைடு இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு லைட்டிங் வந்து இல்லாமல் வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். இதில் வந்து அந்த ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 2 doors. இது வந்து செப்பரேட் கேபினெட். அது வந்து செப்பரேட் கேபினெட் வரும். எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான், அதே ஹேண்டில் தான், அதே கலர் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரோஸ் கோல்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பெட்ரூம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு தான். இதுவும் வந்து பிளாக்கு தான். இது வந்து பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வரும். அந்த கேபினெட்டில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த்ன்றது வந்து தெரியாது. ஏன்னா இவங்க வந்து கட்டில் வந்து போட்டு முடிச்சதுனால. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. சேம் அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்டில் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். மேலே வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கேபினெட் டிசைன்ன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். 3 drawers வந்து இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 drawersன்றது வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து இந்த ப்ரொஃபைல் லைட் வர மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வார்ட்ரோப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே மிரர் வந்துடும். அதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட். அதுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். நடுவில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இப்போ நிற்கும்போது அதோட பிரைட்னஸ்ன்றது வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட ஒர்க்குன்றது வந்து எப்படி பண்ணுறோம், என்ன நீடு இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பண்ணது மிரர் ஒட்டி பேக்ரவுண்டில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து ஒட்டி வந்து பண்ணது. இதுவே வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பேனல் திக்னஸ்ன்றது வந்து அதிகமாகிடும். பட் என்னென்னா இது வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே டோரில் வந்து வெயிட் ஃபுல்லாக நிற்கணும் அப்படின்னா இது வந்து மேனுவலாக வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா கரெக்டாக வராது.
ஏன்னா பாருங்கள், இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறோம், அதோட பவர் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிளாக ஆகும். இப்போ இதுவே வந்து பேனல் வந்து நம்ம போட்டு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஓவர்லோடுன்றது வந்து அதிகமாகிடும். இந்த லேமினேஷனுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருப்போம், பிளாக் கிரைன்ஸ் வர மாதிரி இதில் மேக் பண்ணியிருப்போம். இதில் கீழே வந்து குஷனோட ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் ஆக்சுவலாக வந்து குஷன் இழுத்துட்டோம் அப்படின்னாலே கட்டில் வந்து இடிக்கும். இந்த வார்ட்ரோபோட டீப்ன்றது வந்து ஸ்டாண்டர்டு தான், நம்ம இதில் வந்து எதுவுமே பண்ணலை. இதோட பெட்ரூமோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பெட்ரூம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட் வந்து இவங்க கம்மியாக பண்ணியிருக்கலாம், பட் என்னென்னா பழைய காட் வந்து இவங்க யூஸ் பண்ணுறதுனால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால தான் குஷன் வந்து இழுத்ததுக்கப்புறம் ஸ்பேஸ்ன்றது வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது குஷன் ஆல்ரெடி 3 வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போட்டிருப்பேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இருக்கும், இப்படி உள்ளே வச்சுக்கலாம், இல்லைனா இது கூட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக கூட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி திருப்பி வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக உட்காரதுக்கு வந்து ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ட்ராயர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து கொடுக்குறது. நீங்கள் நார்மலாக கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே இன்டீரியர் பண்ணாலே அதில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து வந்துடும். ரொம்ப பட்ஜெட் கம்மின்னா அந்தளவுக்கு வந்து அதோட ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் வந்து போடணுமா இல்லை நார்மலாக போடணுமா அப்படின்ட்டு பிளான் பண்ணணும். இது வந்து பிளாக் நாப் வந்து கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், ஒரு டார்க் கலர் லேமினேஷன் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி இதுலேயும் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதோட லேமினேஷன்ன்றது வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர், பியூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த ஃப்ராஸ்டி ஒயிட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பியூர் ஒயிட்டாக இருக்கும். நடுவில் வந்து ஃபுல் கிரைன்ஸ் இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த பீச் கலருக்கு, இது ஒயிட்டுக்கு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். அந்த கேபினெட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு மிரரோட கேபினெட்ஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு வார்ட்ரோப் கேபினெட் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. இதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள பாக்ஸ் ஒர்க் அப்படின்னா கேபினெட் வந்து பண்ணிடுவோம் ஃபேக்ட்ரியில். பண்ணதுக்கப்புறம் இங்கே எடுத்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். இந்த சைடில் வந்து நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து போட்டுட்டு இந்த சைடு வந்து செல்ஃப் வந்து கொடுத்தது, இந்த சைடு வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ்க்காக வந்து தனியாக கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே செல்ஃப் தான் போட்டிருக்கோம், பட் என்ன திருப்பி வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ட்ராயர் இல்லை 3 ட்ராயர் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து 2 ட்ராயர்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் எதுக்காக 2 ட்ராயர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ஷர்ட்டுன்றது வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் வரும், இல்லை ஃபேண்ட் அந்த மாதிரி வந்து போடணும் அப்படின்னா கீழே வரைக்கும் ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தத்தில் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் படுத்து பண்ணியிருக்கோம் இதில். ஏன்னா நீங்கள் ஷர்ட் வந்து போடுறீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், ஃபேண்ட் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். இது அதோட ஓவரால் லுக்குன்றது வந்து இப்படி இருக்கும். இவங்க வந்து ஃபில் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அதோட ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதோட ஹேண்டில், ட்ராயருக்கு ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஹேண்டில் வந்து கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்படியே வந்து நான் அந்த சைடும் காமிக்கிறேன். லாஃப்ட் வந்து சேம் அதே ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். லாஃப்டில் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டோர். அதில் வந்து பெருசாக வந்து எதுவுமே இருக்காது, ஏன்னா லாஃப்ட் தானே. ஃபுல் ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து லாஃப்ட் டோர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதுலேயே ஹேண்டில் வந்து 4 இன்ச்சஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதோட மிரர், அதுக்கப்புறம் வந்து
புதுசாக ஒரு வார்ட்ரோப்பில் வந்து லைட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து எதுக்காக கொடுத்தது மெயினாக அப்படின்னா இதில் வந்து ஃபால் சீலிங் எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. ஃபால் சீலிங் வந்து பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் வந்து லைட்ஸ் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தது. நான் இதுவே வந்து சீலிங் லைட்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 4 லைட்ஸ் தான் மொத்தத்தில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 லைட்ஸ் வந்து உங்களுக்கு வெளிச்சன்றது வந்து 100%ன்றது வந்து பத்தாது. அதனால தான் பட்ஜெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கங்க ஃபால் சீலிங் அப்படின்ட்டு சொல்லுவேன். நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் ஃபால் சீலிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்ட்ரோப்லாம் வந்து லைட்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. ஒரு வேளை லைட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு தான். பட் என்னென்னா பேசிக்காகவே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் வேணாம் அப்படின்னா பேசிக்காகவே வந்து நீங்கள் பிளெயின் வந்து போட்டுட்டு அதில் வந்து ஒரு 6 லைட் இல்லை ஒரு 9 லைட்ஸ்ன்றது வந்து கொடுக்கலாம். இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைட்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிரைட்னஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ஸ்கட்டிங் அந்த மாதிரி கொடுக்காம உட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்கட்டிங்ன்றது வந்து கொடுத்துட்டோம். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் நார்மலாக வந்து எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து நீங்களே உள்ளே வச்சுக்கலாம், திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கும். நீங்கள் வந்து இதே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து லெஃப்ட் சைடு கூட வச்சுக்கலாம். இல்லை நான் வரும்போது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து லெஃப்ட் சைடு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் நடுவில் வச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து சைடில் வச்சிங்கன்னா தள்ளி போகிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.